கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் நாள் ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த நாள் ஆராதனையில் கர்த்தருடைய வல்லமை, அவருடைய மகிமை கர்த்தர் காணும்படியாக, அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிரம்பி இருக்கும்படியாக இயேசுவே ஸ்தோத்திரம். என்றோ நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நல்லவர், பெரியவர், சிறந்தவர் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. உடைய வல்லமை, உடைய மகிமை இந்த ஆராதனையில நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய், எல்ரோயிம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய மகிமை இந்த இடம் முழுவதும் நிறைவேற்கிற கிருபையை தருவீராக. நாங்கள் பாடல்களை பாடும்போது உடைய பிரசன்னமும் உம்முடைய கர்த்தாவை மகிமை விலகி ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். செய்தியை ஆசீர்வதிப்பீராக, காணிக்கை பகுதியை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பகுதியிலும் கிருபை கூட இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிறவர்கள் வருகிற வண்ணமாய் அல்ல, ஒரு கர்த்தாவே இருதயத்தில் சமாதானமும் சிந்தையிலேயே கர்த்தாவே ஒரு பெரிய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக, வருகிறவர்களையும் கர்த்தர் கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்லுற பிதாவே, ஆமென்.
வாழ்வே ஆசை அவரின் ஆத்துமாவிற்கு ஆனந்தமாய் ஆசைகள் அருளும் ஆண்டவர் இயேசு போல் ஆரம்பிலே என்ற பாடலை பாடுகிறேன்.
நம்முடைய பலத்தின் மேல் பலம் நினைத்து கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ உதவி செய்வாராக. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாது. சுத்தர்களாய் மாறிடவே சுதந்திரம் புரிந்தனரே. நல்ல கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கர்த்தர் நாம் நாமத்தை மகிமைப்படுத்துவார்.
விசுவாசத்தின் மாத்திரமல்ல, விசுவாசத்தினால் வருகிற கிரியையினாலே அவன் ரட்சிக்கப்படுவான், காப்பாற்றப்படுவான், அவன் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசத்தை நாம் வெளியே அறிவிக்கும் பொழுது, அதை செயல்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான் கால்களில் தள்ளாடுவார், கர்த்தர் உன்னை விசாரிப்பார், கர்த்தர் உன்னை தேற்றிடுவார், கர்த்தர் உன்னை மாற்றிடுவார். ஆமென். அவர்
நாமத்தை தொழுது கொள்வோம். இதுவரையும் காத்த ஆண்டவர் தொடர்ந்து நம்மை காத்து அவர் நன்மையாக இருக்கிறார். எல்லோரும் எழுந்து நின்று நன்றியோடு நான் துதி பாடுவேன். எந்த இயேசுராஜனே எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். எல்லாரும் சேர்ந்து பாடி ஆராதனை செய்வோம். செய்த நன்மைகள் இந்த 8 மாதங்கள் 7 மாதங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து எல்லாவற்றுக்காக துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து பாடுவோம். நன்றியுள்ள இதயத்தோடு
ஆண்டவரோடு பேசினார். முகம் பிரகாசமாய் மாறினது. நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கலையே, நம்முடைய குடும்பம் பிரகாசிக்கலையே, நம்முடைய ஊர், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள், வேலை, மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் பிரகாசம் இல்லாதபடி மரக்காலை போட்டு பழியை போட்டு வெளிச்சத்தை மூடப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை பிரகாசிக்கிறது. ஆவியானவர் நம்மை பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பிரகாசிப்பார். எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்க வைக்கிற தெய்வம். அவர்தான் நம்மளை பிரகாசிப்பிக்கிறவர். உங்க வாழ்க்கையை அவர் பிரகாசிப்பிக்க அவரால் தான் முடியும். நல்ல கரங்களை வைத்து உண்மையெல்லாம் யாரும் மித்தவைய விருப்பம் என்னை பிரகாசிக்க வைக்கலாம். என் குடும்பத்தை பிரகாசிக்க வைக்கலாம். இந்த பிள்ளைகளை பிரகாசிக்க வைக்கலாம். நான் கையிட்டு செய்கிற தொழிலை பிரகாசிக்க வைக்கலாம். இந்த ஊழியத்தை பிரகாசிக்க வைக்க ஆண்டவரே, நான் போகிற இடமெல்லாம் என் முக பிரசன்னத்தினால அநேக ஜனங்களுக்கு மத்தியில் பிரகாசத்தை உண்டாக்கும். ஒருவேளை நம்முடைய பிரகாசம் நமக்கு தெரியாது, ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை அது பாதிக்கும். உண்மையெல்லாம் எனக்கு யாரும் உண்மை தவிர எல்லாரும் இந்த பாடலை பாடி ஆராதனை செய்து அர்ப்பணிப்போடு நாம் ஆண்டவரிடத்துல நாம் சமர்ப்பிப்போம். நம்மை, நம் குடும்பத்தையும், நம்ம பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து இந்த பாடலை பாடி Glory to Jesus. Amen. Yeah.
ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தார். ஏன் இந்த மீதியானவர்கள் எல்லாம் எங்களை கொள்ளை போடுகிறார்கள்? 40 வருடமாய் நாங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். எகிப்திலிருந்து எங்களை கற்றுக் கொண்டு வந்த அற்புதங்கள் எங்கே? அதிசயங்கள் எங்கே? எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் யெகோவா தேவனை தானே வணங்குகிறோம். எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க, எங்க தகப்பன் சொல்லி இருக்கிறார், எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க, எங்கள் தெய்வம் எங்களோடு கூட இருந்தால் இதெல்லாம் எங்க வாழ்க்கையில நடக்குது. நான் செபிக்கிறேன், இந்த வேதத்தை வாசிக்கிறேன், நான் ஆண்டவருக்கு பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆண்டவருக்காக சாட்சியா வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால தலை நிமிர்ந்து வாழ முடியலையே, என்னுடைய குடும்பம் வாழ முடியலையே, பிள்ளைகள் வாழ முடியலையே, என்னுடைய பினான்சியல்ல ஒரு மாற்றம் இல்லையே, ஊழியத்துல மாற்றம் இல்லையே, எப்போது பார்த்தாலும் மறுபடி, எப்போது பார்த்தாலும் கஷ்டங்கள். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்த ஆண்டவர் சொன்னார், அவனை திரும்பி பார்க்கவில்லை. ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்தார். ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் திரும்பி பார்த்தார். கிதியோனின் விசுவாசம் ஆண்டவரை திரும்பி பார்க்க வைத்தது. அவருடைய விசுவாசத்தை கால வேளையில ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறார். விசுவாசத்திலே உறுதியாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவிசுவாசமாய் இராமல் விசுவாசியாக இரு என்று சொன்னார். விசுவாசத்திலே பலகீனமாய் இருக்காது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். விசுவாசிக்கிறவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மனிதரால் கூடாதுதான், தேவனாலே கூடாதது அல்ல. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த விசுவாசம் தான்ப்பா உனக்கு, இந்த விசுவாசம் தான். கடல் மணலத்தனையான எதிரிகள், கடல் மணலத்தனையான வியாதிகள், கடற்கரை மணல் அத்தனையான நெருக்கங்கள், துன்பங்கள் வந்தாலும் விசுவாசத்தை வைத்து, விசுவாசம் என்கிறதான இதை வைத்து பராக்கிரமசாலியே இந்த விசுவாசத்தோடு ஒருவனை விடியெடுப்பதைப் போல இந்த மீதியானவர்கள் முழுவதையும் கரைக்கடல் முழுவதும் திரட்சியாய் இருக்கிற இந்த மீதியானவர்களை ஒரு மனிதனை போல பிரியடிப்பா என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை அதுதான். உன் விசுவாசம் எங்கே? உன் விசுவாசம் எங்கே? நான் விசுவாசிக்கிற கர்த்தர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய ஆபத்திலே, என்னுடைய வியாதியிலே, என்னுடைய பிரச்சனையிலே, என்னுடைய தோல்வியிலே, வியாதியிலே, கஷ்டங்களிலே, நெருக்கங்களிலே என் தேவன் என்னோடு கூட இருந்தார். அந்த தேவன் மரண பரியந்தம் என்னை வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். இதையோட பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த பலத்தோடு போ, இந்த பலத்தோடு, இந்த விசுவாசத்தோடு போ. ஒரு மனிதனை பிரியெடுப்பதைப் போல பிரியெடுப்பார். உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். கடைசி சரணத்தை பாடி கர்த்தரை பயன்படுத்துவோம். கர்த்தரது வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தில் விலகினமாய் இருக்கார்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க. நம் தெய்வம் செத்து போகல, நம்முடைய தெய்வம் கல்லோ மண்ணோ அல்ல, அவர் உயிரோடு கூட இருக்கிறார். திராணிக்கு மேல் அவர் சோதிக்க மாட்டார். போக்கையும் அது தப்பிக்கொள்றதுக்கான வழியையும் உனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுவார். உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பார்க்க முடியல, இன்னும் வாழ்க்கை இருக்கிறது, அற்புதத்தை காண்பார். உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறேன். உமது கையை பிடித்துதான் நடத்துகிறேன். அதை 8 பகுதி பாருங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒண்ணும் ஆகாது. லாசரு மரித்து போய் 4 நாள் ஆயிடுச்சு. நீ முன்னாடியே வந்திருந்தா கூட சுகம் கிடைச்சிருக்கும். அடக்கமே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். அந்த முடிவிலே மகிமை வெளிப்பட்டது. வாழ்க்கையில மகிமை வெளிப்படும். ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். நல்ல கரங்களை உயர்த்தி உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே என் உயிர் துடிப்பு. ஒரு சரணத்தை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நல்ல கரங்களை உயர்த்தி உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே
செய்தது என்று சொன்னார். Your faith is great என்று சொன்னார். விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொன்னார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை சுகமாக்கும், வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றும். நல்ல பிதாவே, இந்த கால வேளையில உம்மை பாதத்தில் ஆராதிக்க, நன்றி செலுத்த, முழு இதயத்தோடு உம்மை ஆராதிக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. அந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வரப்போகிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், 7ஆம் 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 113ஆம் சங்கீதத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம், தியானிப்போம். ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இருங்க. ஆண்டவரை ஆராதித்திருக்கிறோம். தீர்க்கதரிசனமான வார்த்தை நம்மோடு கூட வரும். 113ஆம் சங்கீதம் 7ஆவது வசனம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடு தமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார், மலடியை சந்தோஷமான பிள்ளை காட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவளோடு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிள்ளைகளுடைய சமூகத்திலே ஆண்டவரே அப்பத்துக்காக வந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், மத்தேயு 4:4 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று வசனம் சொல்கிறதப்பா. இந்த வார்த்தையின் மூலமாக இந்த ஜனங்களோடு கர்த்தர் பேசுகிறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இங்கே தூக்கி விடுகிறாரா, உயர்த்துகிறார். நம்முடைய தேவன் தூக்கி விடுகிறவர், நம்மை உயர்த்துகிறவர். அது மாத்திரமல்ல, பிரபுக்களோடு அதிபதிகளோடு சரிக்கு சமமாக நம்மளை உட்கார பண்ணுகிறவர். அது மாத்திரமல்ல, மலடியை சந்தோஷமான பிள்ளை காட்சியாக்குகிறாராம். நம்முடைய வாழ்க்கை ஒரு மலட்டுத்தன்மையா இருக்கலாம், நம்முடைய குடும்பம் ஒரு மலட்டுத்தன்மையா இருக்கலாம், நம்முடைய வியாபாரம் ஒரு மலட்டுத்தன்மையா இருக்கலாம், நம்முடைய குடும்பம் ஒரு மலட்டுத்தன்மையா இருக்கலாம், பிள்ளைகள் ஒரு வளர்ச்சி இல்லாதபடி ஒரு மலட்டுத்தன்மையா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த கால வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மலடியை கர்த்தர் சந்தோஷமான பிள்ளை காட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ்க்கை மலட்டு தன்மையிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால வேளையிலே தீர்க்க தரிசனமான வார்த்தை, உன்னை தலை நிமிர்ந்து அவர் தலை நிமிர்ந்து அவர் எல்லாரும் பார்க்க வைக்கிற தேவன், உன்னை அண்ணாந்து அவர் பார்க்கிற நிலைமைக்கு அவர் உயர்த்தி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த கால வேளையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் குப்பையிலிருந்து தூசியிலிருந்து எடுத்து நம்மளை உயர்த்தி வைக்கிற, நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய 5 காரியங்களை இந்த கால வேளையில நாம் வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 65ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே வாசித்தீர்கள் என்றால், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்பொழுது ஆண்டவர் 1ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். முதலாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறவர்களை கர்த்தர் தலை நிமிர்ந்து பார்க்க வைக்கிறார், அண்ணாந்து பார்க்கிற உயரத்துக்கு கர்த்தர் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, சியோன் என்று சொல்லும் போது சபை, ஒரு சபைக்கு நாம் வரும் பொழுது துதி, நன்றி செலுத்துதல், ஆராதனை, இதிலே நாம் கலந்து கொண்டு ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பொருத்தனையை செலுத்தி நாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆண்டவரை குறித்த அநேக வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்று நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. நாம் பேசும்போது கூட நம் தகப்பன் கேட்பதில்லை, நம்முடைய பிள்ளைகள் கேட்பதில்லை, நம்முடைய தாய் கேட்பதில்லை, நம்முடைய மனைவி கூட கேட்பதில்லை. ஆனால் நம்முடைய பேச்சை கேட்க ஒரு ஆள் இருக்கார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் தருகிறார். அப்பொழுதே நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும்போது
அந்த ஜெபத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்னா, சீயோனிலே உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. அல்லேலூயா. சீயோன் என்று சொல்லும்போது சபையை குறிக்கிறது. ஆண்டவருடைய ஆராதனைக்கு வரும்போது துதிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், நம்முடைய பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். பொருத்தனை செலுத்தி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நமக்கு பதில் எடுத்து நமக்கு ஜெபத்தை ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார். முதலாவது ஜெபத்தை கேட்கிறவர். வாசிப்போம் தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. வேகமா பாருங்க. முதலாவது தானியேல் அவன் அடிமையாக அவன் உயர்குல ராஜ குலத்தை சேர்ந்ததான தானியேல். இந்த தானியேல் உயர்குல ஒரு வாலிபனாக அவன் காணப்படுகிறான். அவன் முதலாவது அடிமை தேசத்துல போகும்போது, அவன் அந்த அடிமையாக அவன் போகும்போது அவன் முதலாவது செய்த காரியம், நம்முடைய உயர்வுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் பக்குவப்பட வேண்டும். ஆண்டவர் இந்த இடத்துல அவன் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே என்ன பண்ணான்? தீர்மானம் பண்ணி கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆராதனைக்கு வருகிறோம், அல்லது ஒரு திருமணம் பண்ணுகிறோம், ஒரு பிசினஸ் பண்ணுகிறோம், அல்லது குடும்ப வாழ்க்கை பண்ணுகிறோம் என்றால் பல தீர்மானங்களை நாம் எடுத்து நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்கிறோம். அந்த பக்குவம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான்னா, பக்குவப்படுத்தி தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணி இருக்கிறதுனால நீங்க வாசித்தீர்கள் என்றால் 20ஆவது வசனத்திலே ஆண்டவர் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தர்களாக கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல வாசிக்கும் போது அவன் தீர்மானம் அடிமையாக்கப்பட்ட இடத்துல, அடிமையாக கொண்டு போன இடத்துல அவன் என்ன பண்ணான்னா, முதல்ல அவனுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுத்து தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டு 6:10 சொல்லப்படுகிறது. தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வாசியுங்கள், எல்லாரும் சேர்ந்து வாசியுங்கள். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அவன் வீட்டுக்குள்ளே போய் மேலறையிலே பலகணிகள் திறந்திருக்க முன் செய்த வழக்கமாய் யூதர்கள் வழக்கமா 3 வேளை ஜெபம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. ஏனோக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லிட்டே வந்தீங்கன்னா, எலியா, எலிசா, இவர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர் பவுல் எல்லாமே அவர்கள் வாழ்க்கையில இந்த ஜெபம் பண்றதை அவர்கள் சுவாசமாய் வைத்தார்கள். சுவாசம்னா என்ன? சுவாசமாய் வைத்தார்கள். அந்தி சந்தி மத்தியான வேளத்துல தாவீது ஜெபித்தார். பவுல் ஆற்றங்கரை ஓரமாக அவர் ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து காலை மாலை சாயங்காலம் இரவு முழுவதும் பகல் முழுவதும் எல்லா நேரமும் ஜெபித்தார். ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் அவர் கீழே குனிந்து பார்க்கிற மாதிரி வைக்க மாட்டார், தலை நிமிர்ந்து பார்க்கிறவராக வைப்பார். அல்லேலூயா. இங்க பத்திரத்துல கையெழுத்து வைத்து விட்டாச்சு. ஆனால் இந்த நேரத்துல அவன் எதை பத்தி பொருட்படுத்த, இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான். அல்லேலூயா. நாமும் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுகிறவர்களாய், ஜாதிகளுக்குள்ளே கலவாதவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் மீன்களை படைக்கும் போது, கடல்ல படைக்கும் போது அதற்கு தண்ணீர் அதற்குள்ள இருந்தே ஊறுகிற வண்ணமாய் கர்த்தர் படைத்திருக்கிறார். எவ்வளவுதான் அதுக்கு தாகம் எடுத்தாலும் கடல் நீரை குடிக்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம உலகத்துல தான் இருக்கிறோம்.
வசனத்திலே வாசித்தீர்கள் என்றால் ஜெபத்திலே உறுதியாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உறுதியாயிருக்கிற ஜனங்களை அவர் சாதாரணமான மனிதர்களாய் மாற்ற மாட்டார். அவர் தலை நிமிர்ந்து பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இவன் பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்த பிறகும் குற்றம் கண்டுபிடிக்கிற விஷயத்துல எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல, ஜெபத்துல தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களும் எவ்வளவோ தேடி தேடி பார்த்தாங்க, ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. இவன் உங்க சட்டத்தை மீறினா அவ்வளவுதான், மற்றபடி he is very perfect. அல்லேலூயா, ரொம்ப பெர்ஃபெக்ட். அந்த நிலைமைக்கு நம்ம வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மேல எழும்புறோம்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார் என்று அர்த்தம். நாம மாறாத பட்சத்துல, நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வராத பட்சத்துல, நாம் என்னதான் ஜெபித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில இதை எதிர்பார்த்து கொண்டே கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. அவன் பத்திரத்துல கையெழுத்து வைத்த போதிலும் வழக்கமாக பாருங்க, 4 ராஜாக்களின் காலங்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. பாபிலோன், சூசான் அரண்மனை, அந்த காலத்துல இப்பொழுது இருக்கிற அமெரிக்க தேசத்தை போல, ரஷ்யாவை போல, சீனாவை போல மிகவும் வல்லரசானது எகிப்து தேசம். அந்த பார்வோன், அந்த சூசான் அரண்மனை, அந்த அரண்மனையில இவன் ஒரு கைதியாக போகிறான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு போய் அவன் ஒரு ராஜா தேவனுக்கு விரோதமா அவன் தன்னை மேன்மைப்படுத்தினதாலே ஆடு மாடுகள் அது மேய்ந்து சாப்பிடுகிற நிலைமைக்கு மாறும்போது இவன் தான் அந்த சூசான் அரண்மனையில, பாபிலோன்ல இவன் தான் ராஜாவை கர்த்தர் மாறினார். அல்லேலூயா சொல்லுங்க. திரும்பவும் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய மேட்டுமையை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து தாழ்மைப்படுத்தும் போது திரும்பவும் அந்த இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். அல்லேலூயா சொல்லலாமா. அப்ப ஜெபிக்கிறவர்களை தலை நிமிர்ந்து பார்க்க வைக்கிற தேவன் உங்களையும் தலை நிமிர்ந்து பார்க்க வைக்க வேண்டுமானால் சிஸ்டமேட்டிக்கா ஜெபிக்கிற பழக்கம் நம்மள்ட்ட வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. நேரம் கிடைச்சாதான் இல்ல, நேரம் கிடைச்சாதான் ஜெபிக்கிறோம் அல்ல, நேரம் கிடைக்காவிட்டாலும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நேரம் எடுத்து ஜெபிக்கும் போது இவன் நேரம் எடுத்து ஜெபிக்கிறான். எவ்வளவு பொறுப்புகள் இருந்தாலும், எவ்வளவு உத்தியோகம் இருந்தாலும், எவ்வளவு ஆளுகை இருந்தாலும், ஜபத்துல அவன் கரெக்டா இருக்கிறான் பாருங்க. அந்த விஷயத்துல தான் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க, வேற எந்த விஷயத்திலும் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. நான் சொல்லுவேன், ஜெபிக்கிறவனை எந்த விதத்திலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்? அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறான், தேவன் அவனோடு பேசுகிறார், தேவனோடு இவன் பேசுகிறார், வேதத்தின் மூலமாய் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அந்த பேசின வார்த்தையை அந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் அவனை நடத்துகிறார். அவன் நடத்தும் போது அவனுடைய கால்கள் சிதறுவதில்லை, வழுக்கி விழுவதில்லை, அவன் இடறி போவதில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உதவுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உதவுகிறார், பிதாவானவர் உதவுகிறார், கர்த்தருடைய வார்த்தை உதவுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உதவுகிறார். அவனுடைய கால்களை தள்ளாடாதபடி கர்த்தர் உறுதிப்படுத்தி கண்களை மேல் நிறுத்தி ஆது பார்க்கிறது. முதலாவது ஜெபிக்கிற மக்களாய் இருக்க வேண்டும். சிஸ்டமேட்டிக் பிரேயர். அல்லேலூயா. சிஸ்டமேட்டிக்கா நம்ம ஜெபம். யூதர்கள் பாருங்க ஒரு வாட்டி நான் கோயம்புத்தூர் போகும்போது அந்த டைமுக்கு வரும்போது ஒரு பாய் அவர் சின்ன கர்ச்சிப்பை போட்டு யார் இருக்காம இல்லைன்னு பார்த்து முழங்கால் போட்டு தொழுக ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. அவங்களுக்கு இருக்கிற பக்தி கூட நமக்கு இல்லை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான பயம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான முன்னுரிமையை நாம் தவறும் போது அநேக சிக்கல்களை போய் மாட்டிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அநேக தேவையில்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மளை அமிழ்த்து போடுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. அல்லேலூயா. எப்படி இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவானோ, அந்த ஜாதிகளுக்குள்ளே கலவாதவனாய் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் பெற்ற ரட்சிப்பை நாம் அதை இழந்து விடாதபடி முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்க நாம் அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக வாசித்தீர்கள் என்றால் நீங்கள் இரண்டாவதாக மத்தேயு 5ஆம் அதிகாரம்
14-15 போன வாரம் உங்களுக்கு பேசினேன். லைட்டா சொல்லிட்டு நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், விளக்கை கொளுத்தி மரக்கால் மேலே, விளக்கை கொளுத்தி மரக்காலுக்குள்ள வைக்காத, நீ விளக்கு தண்டின் மேல் வை என்று சொன்னார். நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் வெளிச்சம், ஆண்டவர் பாருங்க, நம்மளுக்குள்ள இருக்கிற திறமைகள், டேலண்ட், நம்மளுக்குள்ள இருக்கிறதான சில என்ன சொல்றது, சில நல்ல காரியங்கள் மற்ற ஜனங்களுக்கு கர்த்தருக்கு பயன்படுத்தி ரட்சிப்புக்குள்ள ஜனங்களை நடத்துவதற்கு கர்த்தர் நம்மை, ஆண்டவர் ஒரு பர்பஸோடு கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். எபேசியர் 5:14 வாசித்தீர்கள் என்றால், கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேற யார் இங்க பாருங்க, அவர் கொடுத்த ஆவி, அவர் கொடுத்த வார்த்தை, அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது, அவருடைய வார்த்தை நம்மைக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிறவராய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் செய்யும் போது, உங்களுக்கு இருக்கிற பலத்துல கொஞ்சம் கர்த்தருக்காக செயல்படும் போது அந்த இடத்துல கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, ஏசாயா புஸ்தகம் 60:12 வாசிக்கும் போது, இந்த உலகம் ஒரு இருளுக்குள்ள இருக்கிறது, இந்த பூமி காரிருளுக்குள்ள இருக்கிறது, இந்த உலகத்துல பயங்கரமான பள்ளத்தாக்குகளான சூழ்நிலையில இந்த உலகம் இருக்கிறது. 23:4 வாசிக்கும் போது, மரண பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு போல இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. இதற்கு மத்தியில தான் கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ சோர்ந்து போக கூடாது. உனக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஜீவன் ஜீவனை பிறப்பிக்கும். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற ஜீவன் மற்றவங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர்களாய் நீங்க மாற வேண்டும். உயிர்ப்பை, உயிர் நம்பிக்கையை, தைரியத்தை, விசுவாசத்தை நீங்கள் கொடுக்கிறவர்களாய், உயிர்ப்பிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு, இருளின் பள்ளத்தாக்கு, இந்த கோர சம்பவங்கள் இதை பார்த்து நாம் கலங்காதபடி, இந்த உலகத்தை போல ஆயிரக்கணக்கான உலகத்தை ஆண்டவரால் படைக்க முடியும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நீங்களும் நானும் வணங்குகிற தெய்வம் அவர் பெரியவராய் இருக்கிறதுனாலே இந்த உலகத்தில் இருக்கிறதை கண்டு பயப்படக்கூடாது. நாம் மற்றவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. தைரியத்தை கொடுக்க வேண்டும், விசுவாசத்தை கொடுக்க வேண்டும். எப்படி கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார் என்றதான ஒரு நல்ல ஒரு மாதிரியாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பிரகாசிக்கணும்னு விரும்புகிறார். எதன் மத்தியிலங்க? இருளின் மத்தியில, காரிருள் மத்தியில, மரண பள்ளத்தாக்கின் மத்தியில, அழுகையின் மத்தியில, இருளின் அதிகார வல்லமையின் மத்தியில கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்கிறவராய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எதுங்க நம்மளை மாற்றும்? 2 காரியங்கள் சொன்னேன். ஒன்று வேத வார்த்தை. ஒருவன் வேத வார்த்தையை வாசித்தால் அந்த வேத வார்த்தை அவனை பிரகாசிக்கும். அதுக்கெல்லாம் சொன்னேன். மோசே சீனா மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது அவனுடைய முகம் பிரகாசித்தது. தேவன் அவனோடு பேச, மோசே அவனோடு பேச, தேவன் அவனோடு பேச, மோசே அவனோடு பேச, அவனுடைய முகம் பிரகாசமாய் மாறினது. கீழே இறங்கி வரும்போது தன் முகம் பிரகாசிப்பிக்கிறதை அவன் அறியாது இருந்தான். ஆனால் சூழ இருக்கிறவர்கள் அவர்கள் அறிந்ததை பார்த்து அவன் முக்காடிட்டு கொண்டான். அல்லேலூயா. ஒரு மனிதன் வேத வார்த்தையை தியானித்து, அதை வாசித்து, அதை நேசித்து, அதன் மேலே அவன் இருதயம் பக்குவப்பட்டு, அவன் தீர்மானம் பண்ணி, அந்த வேதத்திலே அவன் ஆராய்ச்சி செய்து அதை வாசிக்கும் போது அவனுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசமாய் மாற்றுகிறார். வாசித்தே ஆக வேண்டும். கட்டாயமாய் வாசிக்க வேண்டும். ஒரு ரட்சிக்கப்பட்டவன், ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவன், அவன் கட்டாயமாய் கர்த்தருடைய சட்ட புஸ்தகத்தை அவன் வாசித்தவே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அவனை கொலை செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன? செத்து போன, பைபிள் வாசிக்காம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை செத்து போன, உயிரோடு இருந்தோம் நீ செத்தவனா இருக்கிறாய் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில செத்த நிலைமைகள் காணப்படுவதன் காரணம் என்ன என்றால், ஒரு சிஸ்டமேட்டிக்கான பிரேயர் இல்ல, சிஸ்டமேட்டிக்கான வேத வாசிப்பு இல்ல. வேதம் ஒரு கண்ணாடி. நம்முடைய முகத்தின் அழகை பார்க்க கண்ணாடியை பார்க்கிறோம், அகத்தின் அழகை பார்க்க
ஆண்டவர் நாம் பாவம் செய்யும் போது அதை தடுப்பார். தேவனை விட்டு விலகி போகும்போது தன்னை இழுத்துக் கொள்வார் அந்த பரிசுத்த ஆவியானவர். அதற்கு வேத வசனம் உன் இருதயத்தில் நிறைந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நித்தம் உன்னை நடத்தி அவர் வழி நடத்த வேண்டும். வேத வசனமும் அபிஷேகமும் ஆவியானவரும் தான் நம்மை பிரகாசிப்பிக்கிறவராய் இருக்கிறார். முதலாவது சொன்னேன், ஜெபிக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். இரண்டாவது பிரகாசிக்கிறவர்களாய் இருக்கிறது. பிரகாசிக்க வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். ஆவியிலே நிறைந்து நாம் வாழுகிறவர்களாய் இருக்கும்போது ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரோடு பேசுகிறோம். வேத வசனம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அந்த வசனம் இருதயத்தில் பதிந்திருக்கும் போது நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, பாவத்தை குறித்து, இந்த உலகத்தை குறித்து ஆண்டவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார். தேவனை விட்டு விலகி போகும்போது நீ போகாதே என்று தடுத்து நிறுத்துவார். அப்படி அந்த ஆவியானவர் அப்படி நடத்தலனா அந்த ஆவியானவர் அல்ல, அது வேற ஆவி. வேத வசனத்துக்கும் ஆவியானவருக்கும் சம்பந்தம் உண்டு. ஏனென்றால் வேத வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய். ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் காட், லைஃப் ஆஃப் காட். மூன்றாவதாக சொல்கிறேன், இது போன வாரம் சொன்னதுனால சுருக்கமா சொன்னேன். மூணாவதாக வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் வாசிக்க வேண்டாம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 42:6 வாசித்தோம் என்றால், யோசேப்பு குழியில போட்டாங்க. குழியில போட்டு சகோதரர்கள்லாம் அவன் கீழே இருக்கிறதை இவர்கள் குனிந்து பார்த்தார்கள். அவன் குழியில் இருந்து அண்ணாந்து பார்த்தான். ஆண்டவர் சரித்திரத்தையே புரட்டி போட்டார். நீங்கள் வாசிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, யோசேப்பு சகோதரர்கள் எல்லாம் எகிப்து தேசத்தில் தானியம் வாங்க போகும்போது எல்லாரும் அவர் காலிலே பணிந்து கொண்டார்கள். யார் குழியில போட்டாங்களோ அவங்களே அவன் காலில் பணிய வைத்தார். தலை நிமிர்ந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். அதே தேவன் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் நல்லவர், நம்புங்கள், விசுவாசியுங்கள், கவனமாய் கேளுங்கள் நான் சொல்லுகிறதை. காலங்கள் புரட்டி போட்ட பிறகு யோசேப்பின் சகோதரர்கள் அவன் காலுக்கு முன்பாக பணிந்து கொண்டார்கள். ஆண்டவர் அவனை என்ன செய்தார்கள்? பலவர்ண அங்கியை பீத்து அந்த ரத்தத்தை தோய்த்து அவனுடைய இளைய குமாரன் இறந்து போய்விட்டான் என்று சொல்லி தகப்பனுக்கு சொல்லும் போது அவன் செத்தவனை போல காணப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்த விரும்பினார். கர்த்தர் இயேசு அவனோடு கூட இருந்தார். வாசிக்கிறோம் 45:13 சொல்றான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வேணுமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆதியாகமம் 45:13 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், எகிப்தில் உண்டானதான மகிமையை நான் பார்த்தீங்களப்பா, இதே போய் உங்க அப்பாட்ட போய் சொல்லி உங்க அப்பாவை இங்க கூட்டிட்டு வாங்கங்கறான். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை யாரெல்லாம் குழியில போட்டாங்களோ, உங்களை குழியில தள்ளி விடுறதுக்கு யாரெல்லாம் காண வைத்தாங்களோ அவங்களே தேவ மகிமையை காண வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் மாத்திரமல்ல, நம்முடைய உறவினர்கள் எல்லாம், நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் நமக்கு காலில் கொண்டு வந்து பணிய வைக்க வச்சாரு. பாருங்க, வச்சாரா இல்லையா? எல்லாரும் வச்சாரு. பாருங்க, அவர் செஞ்சுட்டாரு. தலை குனிய வச்சாரு. எல்லாரும் தானியத்துக்காக அவங்க இருக்கிற இடத்துல தானியம் பற்றாக்குறையானது, பஞ்சம் வந்தது. ஆனால் எகிப்தை தேடி போய் அவனுடைய காலில் நிமிர வைத்த தேவன். காரணம் என்னன்னு சொல்லட்டுமா? ஆண்டவர் ஏன் செய்தார் என்று சொல்லட்டுமா? தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை யோசேப்போடு இருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. முதலாவது ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை நல்லா கேளுங்க. இரண்டாவது பிரகாசிக்கிறவர்கள். வேதத்தின்படி, ஆவியானவருடையபடி, ஜபத்தின்படி நாம் வாழும்போது பிரகாசிப்போம். மூன்றாவது தேவனோடு வாழுகிற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனோடு இவங்க வாழ்ந்தாங்க. பாத்தீங்கன்னா காரணம் என்னன்னா, தேவனோடு வாழ்கிற எந்த மனுஷனையும் ஆண்டவர் தலை நிமிர்ந்து பார்க்க வைப்பார்.
அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையை பாருங்க. தேவனற்ற மக்கள் வாழ்கின்ற மக்கள் அல்ல, தேவனோடு சேர்ந்து வாழுகிற மக்களை கர்த்தர் உயர்த்துவாருங்க. இங்க பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2:3 வாசித்தீர்கள் என்றால், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் போத்திபார் வீட்டில் இருக்கிறான். இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை, கர்த்தர் இவனோடு இருந்து அவன் செய்கிற காரியத்தை வாய்க்க செய்கிறார் என்று போத்திபார் கண்டான். பாருங்க 23ஆம் வசனம், அதுல போடப்பட்டிருக்கு பாருங்க, சிறைச்சாலையில் கர்த்தர் அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் கர்த்தரோடு இருந்தான். இவன் எந்த நெருக்கத்திலும் தேவனோடு இருந்தாங்க. எந்த கஷ்டமோ எந்த உயர்வோ நம்மை தேவனை விட்டு பிரிக்க கூடாது. எந்த உயர்வுல போனாலும், எந்த நெருக்கத்துல போனாலும், எந்த காரியத்துக்குள்ள நம்ம போனாலும் நாம ஆண்டவரை விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரோடு வாழுகிறவர்களாய் காண வேண்டும். தேவனோடு வாழுகிறவர்கள் பாருங்க, நம்முடைய தேவன் யாரோட இருப்பாருன்னா, பெரிய பெரிய அரண்மனையில் இருக்கிறவங்களோட கர்த்தர் இருக்க மாட்டார். நொறுக்கப்பட்ட ஜனங்கள், உடைக்கப்பட்ட ஜனங்கள், நறுங்குண்ட ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். ஜனங்கள் அவர்களோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு காலவேளையில முதல் ஆராதனை வந்தாங்க. சார் ஃபுல்லா நன்மை இருந்துச்சு. நல்ல கவனமா கேளுங்க. எல்லாரும் பணக்காரவங்க இல்ல, எல்லாரும் ஒடுக்கப்பட்டவங்க, எல்லாம் நசுக்கப்பட்டவங்க, வாழ்க்கையில பயங்கரமான தோல்விக்குள்ள போனவங்க தான். ஆனா அதுலயும் கர்த்தரோடு சேர்ந்து வாழ்றவங்களா இருக்காங்க. கர்த்தர் நிச்சயமாய் தலை நிமிர்ந்து பார்க்க செய்வார். உடைக்கப்பட்ட மக்களோடு தான் கர்த்தர் இருக்கிறார். நொறுக்கப்பட்ட மக்களோடு தான் கர்த்தர் இருக்கிறாருங்க. ஏதோ அரண்மனையில் இருக்கிறாரு, மாடியில வாழ்றவங்களோட தான் கர்த்தர் இருக்கிறாரு. வசதி எத்தனை பெரிய ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, அவரோடு கூட இல்லாத தேவன் உன்னோடு என்னோட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. காரணம், கர்த்தரோடு நாம் வாழ வேண்டும், ஆண்டவர் நம்மளோடு வாழ வேண்டும். அப்படிப்பட்ட கர்த்தரோடு கூட வாழுகிறவரை கர்த்தர் சும்மா மரக்கால போட்டு மறைச்சு வைக்க மாட்டாரு. மரக்கால தூக்கி விட்டு ஆண்டவர் மலையின் மேல காட்டி, வெளிச்சத்தை முழுவதும் காட்டி, தலை நிமிர்ந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். தேவனோடு வாழ்ந்து காட்டுங்க, தேவனோடு வாழ்ந்து காட்டுங்க. வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவனோடு நெருக்கமாக இருந்து வாழ்ந்து காட்டுங்கள், கர்த்தர் உயர்த்துவார். வாசிங்க, பார்வோன் சொல்றான் பாருங்க, 41ஆம் அதிகாரம் 38. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிங்க, யோசேப்பே, தேவ ஆவி பெற்ற உன்னை போல் ஒருவன் உண்டோ? பாருங்க, குழியில இருந்தவன், மீதியானவர் கொண்டு போய் விற்கப்பட்டவங்க, போத்திபார் வீட்டில் இருந்தவன், அங்கே ஆண்டவர் இருந்தார், குழிக்குள்ள ஆண்டவர் இருந்தார், சிறைச்சாலைக்குள்ள ஆண்டவர் இருந்தார், போத்திபார் வீட்டில் ஆண்டவர் இருந்தார். சிறைச்சாலைக்காரனுடைய தயவு கிடைக்கும் என்று சொல்லும் போது கூட ஆண்டவர் இருந்தார், அவன் ஆண்டவரோடு இருந்தான். ஆனால் இந்த நேரத்தில் பாருங்க, எல்லாரும் கர்த்தர் இவனுக்கு எப்படி ஞாபகப்படுத்துறார்? பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு ஞாபகப்படுத்துறார். தேவ ஆவி பெற்ற உன்னை போல் ஒருவன் வேறு யாரும் இல்லை. பாருங்க, மற்றவங்க பார்க்கிற அளவுக்கு போத்திபாரே அறிவுல மிக்கவன். அந்த நாட்களிலே வல்லரசு என்று சொல்கிறேன், ஏற்கனவே சொன்னேன், வல்லரசு என்று சொல்லப்படுகிற பாபிலோன், சூசான் அரண்மனை, பயங்கரமான அரண்மனை. அந்த பார்வோன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் என்றால், அறிவு உள்ளவன் சொல்லுகிறான், இந்த மனிதனை போல ஆவி பெற்றவன் வேற யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தர் அந்த அடிமையாய் போன இடத்துல தலையிலிருந்து பார்க்க வைத்தார் என்றால் இயேசுவோடு வாழ்ந்தாங்க. இயேசுவோட வாழ்றீங்களா? நன்மையிலும் தீமையிலும், கஷ்டத்திலும் வறுமையிலும் போராட்டத்திலும் கர்த்தரை விட்டு பிரியாதபடி நாம் வாழ்ந்தோம் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். தேவ பிள்ளைகள் தேவனோடு வாழணும், தேவனோடு நேரத்தை செலவு பண்ணணும். நோவாவா இருக்கட்டும், ஏனோக்கா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இருந்தது, குடும்பங்கள் இருந்தது, வேலைகள் இருந்தது, பொறுப்புகள் இருந்தது. ஆனால் தேவனோடு சஞ்சரித்தார்கள், தேவனோடு வாழ்ந்தார்கள். ஏனோக்கு உயிரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டார். நோவா தேவனோடு சஞ்சரித்து வாழ்ந்தாலும் அவனுக்கு எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டாலும் அவன் சந்ததிதான் அடுத்த சந்ததிகளே உண்டாவதற்கு
ஆண்டவர் நோவா பிள்ளைகளை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. ஏதோ சர்ச்சுக்கு வரோம் போறோம் அப்படிங்கிறதுனால கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். தரம் வேணும், குவாலிட்டி வேணும். தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம். தரம் உள்ளவர்களை கர்த்தர் பார்க்கிறார். குவாலிட்டியான ஆட்களை கர்த்தர் பார்க்கிறார். பலவீனமாக இருக்கிற ஜனங்களை, நசல் கொண்டு போய் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் பலம் கொடுத்து சத்துவம் கொடுத்து அவர்களை எழுப்ப விரும்புகிறார். எழும்பு, கர்த்தரோடு வாழு. யாரோட வாழ்கிற உன் வாழ்க்கை யாரோட இருக்கு? கர்த்தருடைய பிள்ளையே, தேவனோடு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரோடு நேரத்தை செலவழிக்கும் போது நம்ம வெக்கப்பட விடவே மாட்டாருங்க. பாருங்க, மோசையை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை குறிச்சு வச்சுக்கோங்க, படிக்க பார்ப்போம். 3:12 பாத்தீங்கன்னா, ஒரே பர்வதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்றார். I with you, நான் உன்னோடு இருப்பேன் அப்படிங்கிறாரு. அந்த வசனம் 3:12. ஆனா உபாகமம் 34:4 பார்க்கும்போது, அப்ப 120 வயது வரையிலும் தேவனோடு வாழ்ந்த மனுஷன் மோசேங்க வாழ்ந்தாங்க. தேவனோடு வாழ்ந்தான். தேவன் பேசுகிறார், இவன் பேசுகிறான். நான் சொன்ன வசனத்தை பார்த்தா துவக்க முதல் முடிவு பரியந்தமும் தேவனோடு வாழ்ந்தான். 40 வருஷம் அரண்மனை, 40 வருஷம் வனாந்தரம், 40 வருஷம் இஸ்ரவேல் சந்ததிகளை நடத்தி வரான். ஆரம்பம் என்றைக்கு ஆண்டவர் அவனை கைப்பிடித்தாரோ அவன் மரணம் மட்டும் தேவனோடு வாழ்ந்த மனுஷன். அவனை குறித்து தேவன் சாட்சி சொல்லுகிறார் பாருங்க, இவனை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பவும் இல்லை, அவனுக்கு ஒத்த தீர்க்கதரிசி யாரும் இல்லை என்கிறதான ஒரு சர்டிபிகேட்டை கர்த்தர் தருகிறார். உபாகம புஸ்தகம். சும்மா ஆண்டவருக்கு ஏதோ கம்பெனியை எடுக்கிறதுக்கும் வார்த்தையை கேட்கறதுக்கும் ஏதோ அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி வரக்கூடாது. வைராக்கியம் வேணுங்க. எனக்கு நான் படுற கஷ்டத்துல, நான் படுற நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் பார்க்கும்போது பாருங்க, வாசிங்க உபாகம புஸ்தகம் 34 7ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் தன் இருளடையும் இல்லை, கடைசி வசனத்தை வாசிங்க. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லோருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்திகளையும் பார்த்தால், கர்த்தர் முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் அப்புறம் எழுப்பினதில்லை என்று விளங்கும். ஆமென். அப்படி வாழணுங்க, அப்படி வாழணும். தேவனோடு வாழுகிறவருடைய முகத்தை கர்த்தர் தலை நிமிர்ந்து பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மக்களை கர்த்தர் பார்க்க வைப்பார், பிரகாசிக்கிற மக்களை பார்க்க வைப்பார், தேவனோடு வாழுகிற ஜனங்களை தலை நிமிர்ந்து பார்க்க வைப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், ஆண்டவர் அவனை குறித்து வாசிக்கும் போது 23, 21 8ஆம் புத்தகத்துல 40 வருடங்கள் கர்த்தர் நடத்தினார். தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார்கள். கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கர்த்தரே மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், தூதர்கள் உண்ணும் உணவு, அவருடைய செருப்பு தேய்ந்து போகவில்லை, அவங்களுடைய உடைகள் அது பழுதற்று போகவில்லை. ஆண்டவர் அற்புதமா நடத்தாங்க. அவங்க சாப்பிடவே மனுஷன் சாப்பிடுற சாப்பாடு சாப்பிடலங்க, பரலோகம் கொடுக்கிற சாப்பாடை கொடுத்தாருங்க. தேவர்கள் உண்ணும் உணவை கொடுத்தாரு. குடிக்கிற தண்ணி கண்களை அடைச்சாரு, அவ்வளவு தேன் போல இருக்குது தண்ணி. 40 வருஷம் வாழ்ந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு அற்புதங்கள் செய்தாலும் தேவனோடு வாழல. எவ்வளவோ அற்புதங்கள், எவ்வளவோ அதிசயங்கள், எவ்வளவோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு செய்தார். ஆனா ஜனங்கள் ஒரு சந்ததியும் போல அவங்களுக்கு
பிறந்த சந்ததி தான் போச்சு. யோசுவாவும் காலேபு தான் போனாங்க. ஏன்? முறுமுறுப்பு, ஏன் அவிசுவாசம், ஏன் எதிர்த்து நின்றது, ஏன் நான் இச்சித்தது கிடைக்கலன்னு சொல்லி போராடுனது. தேவனோடு வாழும்போது முழு அர்ப்பணிப்போடு அவனை சார்ந்து வாழுகிற ஜனங்களை தன்னை நிமிர்ந்து பார்க்க வைப்பார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வாரத்திலே கதை செய்வார். முயற்சி செய்யுங்கள், பிரயாசப்படுங்க. பிரயாசப்படும் போது பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் முந்தி பலனடைவார். அல்லேலூயா. பிரயாசம் எடுங்க, தேவனோடு வாழணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அவன் பெரிய ஸ்காலரா மாறலனாலும் சரி, கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறவனா மாத்துங்க. உலகம் அவனை வியந்து பார்க்கும், பரலோகம் அவனை வியந்து பார்க்கும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் வியந்து பார்க்கணும்னா உலகத்தின் காரியத்தை தான் வியந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றது உலகமே வியந்து பார்க்கணும்னா பாருங்க, 10 எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இல்ல வில் எரிதல்ல ஒரு மனுஷன் இதுக்காகவே அவன் பறந்துப்பான். உங்களுக்கு ஒரு மாற்றத்தையே உண்டாக்கிட்டான். எல்லாரும் அவன் பேரு ஹரியானாவுல 6 கோடி கொடுத்துருக்கு கவர்மெண்ட். நல்ல சொல்லுங்க. சாதாரண கவர்மெண்டே அப்படி கொடுத்துச்சுன்னா நீ கத்தரிக்காக பிரகாசிக்குன்னா பரலோகம் உனக்கு எவ்வளவு இருக்கும்? நல்ல சொல்லுங்க. செட்டில் வெல் செட்டில் ஆயிருக்கும். நல்ல சொல்லுங்க. சுயதா இருக்கிறதா நான் பொறுப்புள்ளவன் இருக்கான். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக பதக்கம் வென்றது, இப்பதான் தங்கம் பதக்கம். நல்ல எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சந்ததி போயிருங்க. நான் கர்த்தருக்காக வைராக்கியமா வாழும்போது ஆண்டவர் பரலோகம் சந்தோஷப்படுவார். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நம்முடைய பிள்ளைகள் இந்த இம்மைக்காக மாத்திரமல்ல மறுமைக்காக நம்ம வளர்த்தோம்னா கர்த்தர் நம்ம செய்யாததெல்லாம் கர்த்தர் நம்ம அவர்களை கொண்டு செய்ய வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். யார் என்ன தலைநிமிர்ந்து நடத்துவார்? 4வதாக சொல்லுகிறேன். 1 ஜெபிக்கிறவர்கள், 2 பிரகாசிக்கிறவர்கள், 3 தேவனோடு வாழுகிறவர்கள். நிறைய இருக்கு, சொல்ல முடியாது. தேவனோடு வாழுகிறவர்கள் 4வது வாசிங்க. 1 நாளாகமம் 14:17. அதுல வாசிக்கும் போது தாவீதின் ஆரம்பம் நமக்கு தெரியும். வாசிங்க 14:17. 1 நாளாகமம் 14:17. அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்படியே தாவீதின் கீர்த்தி சச்சின் வாசிப்போம். சச்சின் வாசி. எத்தனை பக்கம் சொல்லுங்க? 524 வாசிச்சு. 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசி. 1 நாளாகமம் 14:17. அப்படியே தாவீது வெரி குட். அப்படியே தாவீது கீர்த்தி சகல தேசங்களும் அவனை குறித்து பயம் சகல ஜாதிகள் மேல வரம் பண்ணின சர்ச்சினை குறித்து ஒரு பயங்கரம் வரப்போகுது. அல்லேலூயா. பிள்ளைங்க ஏஜி சர்ச் பாஸ் நீட் தான் போ. அம்மா கேட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் நல்லவர். தாவீதின் ஆரம்பம் நமக்கு தெரியும். நல்ல கவனமா கேளுங்க. நல்ல ஒரு சர்டிபிகேட் ஆண்டவர் கொடுக்கிறார். யாரை குறித்து? தாவீதை குறித்து ஆண்டவர் கொடுக்கிறார். நல்ல கவனமா கேளுங்க நான் சொல்றத. உயர்ந்த இடத்துல கர்த்தர் உயர்த்தி பார்க்கிறாருங்க. சகல தேசங்களிலும் பிரசித்தமா இருக்கிறது. அவனுக்கு பயப்படுகிற பயம் சகல ஜாதிகளுக்குள்ளும் கர்த்தர் வர பண்ணுகிறார். சகல தேசத்தாரும் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்துல அவனை உட்கார வைத்தவர் தேவன். உன்னையும் தலை நிமிர்ந்து பார்க்க வைப்பார். அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் அவனுக்கு தான் தேவன் அல்ல, நமக்கும் எனக்கும் அவர் தான் தேவன். அல்லேலூயா. தாவீதுக்கு தேவன் தான், எனக்கும் தேவன் தான். என்னையும் அப்படி ஆண்டவர் தலை நிமிர்ந்து பார்க்க வைக்க போதுமானவர், வல்லமை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் நிமிர்த்துவார். என்ன சொல்ற? இங்க பைபிள். 1 நாளாகமம் 14:17. 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 1
அதே இது அந்த வசனத்தை வாசித்தீங்கல்ல, இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 2 சாமுவேலின் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தை வீட்டுல வாசித்தீங்க. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, இவ்வளவு உயர்த்திட்டாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்தது நான் தான்ப்பா ஒண்ணு அப்படின்னு சொல்ற. அடுத்தது, நீ போகிற இடம் எல்லாம் வனாந்தரம் கெபி எங்கெல்லாம் தங்கி இருந்தியோ அங்கெல்லாம் உன் கூட இருந்தது நான் தான்ப்பா அப்படிங்கிற. அடுத்தது, நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு இருந்து நான் உன்னை உன் தலையை உயர்த்தினது நான் தான்ப்பா, உன் சத்துருக்கள் எல்லாம் நிர்மூலமாக்குறது நான் தான்ப்பா, பூமியில் பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்தது நான் தான்ப்பா, அதுமல்ல சகல தேசங்களிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் நான் உன்னை உயர்த்தினது நான் தான்ப்பா. ஆட்டு மந்தையில கிடந்தவன் நீ. நான் சொல்றேன், நீ புழுதியில இருக்கலாம், குப்பையில இருக்கலாம். ஆண்டவர் நினைச்சாருன்னா உன்னை தூக்குனாருன்னா எங்க வேணாலும் வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ நினைக்காத இடத்துல வைப்பார். நீ இப்படி எல்லாம் இருந்தா உயர்வுன்னு நினைச்சிட்டு இருப்பார். ஆனா ஆண்டவர் உன்னை நினைச்சு வைப்பார், இதுதான்டா உனக்கு உயர்வு அப்படின்னு கொண்டு போய் அங்க வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. காரணம் என்னங்க? ஆட்டு மந்தையில அவன் தலையை வந்து பார்க்க வைத்தாருங்க. ஆட்டு மந்தையில அற்பமா நினைச்சவங்க, தகப்பன் அற்பமா நினைச்சவங்க, தாய் அற்பமா நினைச்சவங்க, சகோதரர்கள் அற்பமா நினைச்சவங்க, தெருமக்கள் அற்பமா நினைச்சவங்க, அந்த பிரபுக்கள் அற்பமா நினைச்சவங்க, கோத்திரங்கள் அற்பமா நினைச்சவங்க, அவனை சபிக்கணும்னா தாவீதை போல இரு அப்படின்னு சொல்லி சபித்த அந்த மனிதனை கர்த்தர் தூக்கி உயர்த்தினார் என்றா ஒன்ன உயர்த்த மாட்டாரா? கர்த்தர் நம்மை தலை நிமிர்ந்து உயர்த்த வருகிறார். அற்பமாய் பார்க்கிறவர்கள் மத்தியில கர்த்தர் நம்மளை தலை நிமிர்ந்து உயர்த்த காரணம் என்ன தெரியுங்களா? 1 சாமுவேல் 16:1 சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன? அந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டதின் காரணம், தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டவன். வாசிங்க. இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ என்ன மட்டும் முக்கிட்டு கொண்டிருப்பாய். நீ உன் கோப்பை தைலத்தால் கட்டிக்கொண்டு வா. பெத்லெகேமினாகிய ஈசாயினிடத்தில் உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். குமாரரில் ஒருவனாக ராஜாவாக யார் தெரிந்து கொண்டா? தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை புறக்கணிக்கலாம் பல பேர், ஆனா ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு இந்த ஆலயத்தை வந்து உட்கார வச்சிருக்காரு. அல்லேலூயா. சும்மா உட்கார வைக்கிறதுக்காக இல்ல, மரக்கால் போட்டு மூடி வைக்கிறதுக்காக இல்ல. மலையின் மேல இருக்க வேண்டிய ஆளு நீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எங்க இருக்க வேண்டிய ஆளு? மலையின் மேல இருக்க வேண்டிய ஆளு, மலை மேல இருந்து வெளிச்சத்தை கொடுக்க வேண்டிய ஆளு. அல்லேலூயா. எல்லாரும் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு உன்னை உயர்த்த போகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருங்க. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ள, அவர் மேல் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொன்ன. அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க? அப்ப ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கிறது அதுல உறுதியாயிரு. நீயா வரல, ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். ஏன்? ஒரு பர்பஸா தெரிந்து கொண்டார், ஒரு நோக்கத்துக்காக உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, ஆபிரகாமுக்கு 8 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைகள். அதுல யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு சொல்லுங்க? யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு? ஈசாக்கை தெரிஞ்சுக்கிட்டாரு. சரி, ஈசாக்கு எத்தனை பிள்ளை? 2 பேர். யாரு சொல்லுங்க? யாரை தெரிந்து கொண்டாரு? யாக்கோபை தெரிந்து கொண்டார். யாக்கோபுக்கு அநேக பிள்ளை. யாரை தெரிந்து கொண்டாரு? யூதாவை தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொண்டார்? யூதாவை தெரிந்து கொண்டார். யூதா சந்ததியில தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீதின் சந்ததியில யாரை தெரிந்து கொண்டார்? சாலமோனை தெரிந்து கொண்டார். சாலமோனின் சந்ததியில யாரை தெரிந்து கொண்டார்? கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவின் சந்ததியில யாரை தெரிந்து கொண்டார்? உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. We are all chosen people. நல்ல அழுத்தமா தெரிஞ்சுக்கணும். கீபோர்டு வாசித்தாலும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் நீ. மற்றவங்க அற்பமா நினைக்கலாம், மற்றவங்க கேவலமா பேசலாம், ஆனா நீ வந்து மலை மேல இருக்க வேண்டிய ஆளு, நீ வெளிச்சம் கொடுக்க வேண்டிய ஆளு. இப்படியே சூழ்நிலை போகாது. கர்த்தர் தலை நிமிர்ந்து
பார்க்கிற அளவுக்கு உன்னை உயர்த்துவா. ஆனா நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருக்கிறதுல ஜாக்கிரதையாய். மரக்காலால் மூடி வைக்க மாட்டார், தலை நிமிர்ந்து பார்க்க மாட்டார். இந்த தீர்க்கதரிசன வசனம் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்க வைப்பார், தலையை உயர்த்தி வைப்பார். என்ன செய்யணுங்க? ஜெபிக்கிற மனுஷனாயிரு, பிரகாசிக்கிற மனுஷனாயிரு, தேவனுக்காக வாழ்ந்து வாழுகிற மனுஷனாயிரு. அடுத்தது தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனாயிரு. அல்லேலூயா. தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டவங்கிறதுனாலதான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷங்கிறதுனாலதான் இவ்வளவு உயர்வுகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுனால ஆண்டவர் தாவீதை விட மேலான நிலைமைக்கு உங்களை கொண்டு வர அவரால் முடியும். தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் என்னன்னா, ரெண்டு விஷயத்தை சொல்றேன். ஒண்ணு வாசிங்க, 1 பேதுரு 2:9. வேகமா எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? 1 பேதுரு 2:9 வாசிங்க. போதும். பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி எங்கிருந்து வருகிறது பாருங்க. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? விடுவிக்கப்பட்டவர்கள். இருளிலிருந்து, பொல்லாத உலகத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இருளின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். அத்தனை பேர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் ஒரு பர்பஸாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். விடுவிக்கப்பட்டவர்கள். லூக்கா 18:7 சொல்றோம், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. சோர்ந்தே போக மாட்டாங்க. ஒரு சிலர் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க, என்னோட கூட ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் இன்னைக்கெல்லாம் பார்க்கிறோம் எவ்வளவோ உயரத்துல இருக்கிறாங்க. ஆனா எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க, ஆனா ஜெபத்தை மாத்திரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சோர்ந்து போகாம ஜெபிக்கணுங்க. நான் சொல்றேன், என்னைக்கு உனக்கு சோர்வுன்னு வருதோ அன்னைக்கு நீ ஜெபிக்கலன்னா ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை இழக்கிறன்னு அர்த்தம். நீ உற்சாகமா இருக்கிற ஜெபிப்பதை காட்டிலும் சோர்ந்து போய் இருக்கும்போது ஜெபிக்கும் போது உனக்கு உடனடியான அற்புதத்தை கர்த்தர் தருகிறார். பாருங்க, சோர்ந்து போகாம அலற்றுறதுனால அந்த நியாயாதிபதி அவனுக்கு பதிலத்தை தருகிறார். விடுவிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தாவீது அவங்க எல்லாரும் புறம்பே தள்ளினதுனால ஆண்டவரால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆண்டவர் உயர்த்தினார். இரண்டாவது, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்றால், இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்திலே நீடிய பொறுமையாய் உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் இரக்கம் செய்வார். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்றால், இரவும் பகலும் ஜெபிக்கிறவங்க. எப்படி ஜெபிக்கிறவங்க? சோர்ந்து போகாம ஜெபிக்கிறவங்க. சொல்லுங்க, சோர்ந்து போகாம ஜெபிக்கிறவங்க. நான் சொல்றேங்க, தாமதித்தாலும் பதில் அங்க இருந்து தாங்க வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாமதம் வரலாம், இன்னைக்கு வரல, நாளைக்கு வரல, நாளான்னைக்கு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. காலையில வரல, சாயங்காலம் வரும். அல்லேலூயா. நீ ஜெபித்து கொண்டே இரு. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜெபத்தில் மாத்திரம் சோர்ந்து போக மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்னொன்னு சொல்றாரு, நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, என்னாகமம் 16:7 நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையிலேயே மறக்க கூடாது. நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சன்னதியில் தூபவர்க்கமிடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். தெரிந்து கொள்ளப்பட்டவன் பரிசுத்தவானாய் இருப்பான். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருக்கிறதுனால நீ பரிசுத்தவானாய் இருக்க வேண்டும். கரை திரைகளை விட்டு வெளியே வா. முக்கியமான வார்த்தை, வசனத்தை பொறுக்கி எழுதி வச்சுக்க. தெரிந்து கொள்ளப்பட்டவன் எப்படி வாழணும்? பரிசுத்தமா இருக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்தமாய் இருப்பவர்கள்.
தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணன் உன்னோட உறவு கொள்ளணும்னா நீ பரிசுத்தமா இருக்கணும். வார்த்தையில, செயல்ல, கொடுக்கல்ல, வாங்கல்ல, சமுதாயத்துல சாட்சியா வாழுகிற மனுஷனா நீ இருந்தீன்னா உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் மாறாதவருங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்தார். உன்னை தலை நிமிர்ந்து எல்லாரும் பார்க்க வைப்பார். உன் பிள்ளைகளை தலை நிமிர்ந்து பார்க்க வைப்பார். உன் சந்ததியை தலை நிமிர்ந்து பார்க்க வைப்பார். உன் கோத்திர வம்சங்களை தலை நிமிர்ந்து பார்க்க வைப்பாங்க. காரணம், நீ விடுவிக்கப்பட்ட மனிதனாக இருக்கணும், ஜெபிக்கிற மனிதனா இருக்கணும், பிரகாசிக்கிற மனிதனா இருக்கணும், தேவனோடு வாழுகிற மனிதனா இருக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனா இருக்கணும். கடைசியா சொல்லி நான் முடிக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரூத்தின் புஸ்தகம் 4:10. 5ஆவதாக இங்க பாருங்க, 4:10 சொல்லுது, ரூத் பெத்லெஹேமில் உள்ள பெரிய கோடீஸ்வரனாகிய போவாசின் மனைவியாக மாறிவிட்டார். இவர் சபிக்கப்பட்ட மோவாபிய ஸ்திரீ. ஆமா, சபிக்கப்பட்ட மோவாபிய ஸ்திரீ. இவங்க இஸ்ரவேலுக்கு பங்காளியும் இல்ல, கூட்டாளியும் இல்ல. இவங்க பங்கு பெற முடியாது, எந்த சுதந்திரமும் கிடையாது. ஏன்னா லோத்து தன் பிள்ளைகள் மூலமாய் பெற்றெடுத்த பிள்ளைகள். அவங்க அம்மோனியர், மோவாபியர், சபிக்கப்பட்டவங்க. அவங்க உள்ள வர முடியாது. நான் சொல்றேங்க, எந்த சூழ்நிலையில நீ தலையிலா பிறந்தவனா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய காரியம் உன்கிட்ட இருந்துச்சுன்னா உன்னை உயர்த்திடுவார். இல்லையா சொல்லுங்க. நீ எந்த சூழ்நிலையில இருக்கலாம், தள்ளப்பட்டவனா இருக்கலாம், தாழ்த்தப்பட்டவனா இருக்கலாம், எந்த சூழ்நிலையா இருக்கலாம், அற்பமா நினைக்கிறவங்களா இருக்கலாம், நம்மளை வெட்கப்படுத்துறவங்களா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய காரியம் மாத்திரம் உன்கிட்ட இருந்துச்சுன்னா ஆண்டவர் தூக்கி எங்க வைக்கிறான்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும். அவர் வைத்தா அது மகிமையா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மோவாபி ஸ்திரீ இவர் தலை நிமிர்ந்து பார்க்கிற அளவுக்கு அவரை உயர்த்திட்டாங்க. ஆண்டவர் உயர்த்திட்டார். ரூத் ஆண்டவர் உயர்த்திட்டார். ஏன் உங்களை உயர்த்த மாட்டாரு? வாழ்க்கையை மாத்து, பழக்கத்தை மாத்து, வழக்கத்தை மாத்து, ஸ்டைல மாத்து, ஒரு சூழ்நிலையை மாத்து. இப்படியே வாழணும்னு அவசியம் இல்ல. தலை நிமிர்ந்து வாழ வைப்பாரு. மற்றவர்களுக்கு முன்பாக தலை குனிந்து வாழணும்னு அவசியம் இல்ல. யார் அற்பமா நினைத்தாங்களோ அவர்கள் நம்மளை அண்ணாந்து பார்க்க வைத்து அலங்கரிக்கிற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். 2:7 சொல்லுது, வயல்ல சிந்தி கிடக்கிற அந்த கதிர்களை பொறுக்கும்படி வந்து இருக்கிறார். வேலைக்காரன் பார்வையில சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்கிற பொண்ணாக பார்க்கிறாங்க. அவளை அற்பமாக குனிந்து பார்க்கிறாங்க. கீழே கிடக்கிறத பொறுக்கி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு அந்த ஸ்தலத்துக்கே அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்தி விட்டார். அல்லேலூயா. எஜமானுக்கு மனைவியாக கர்த்தர் உயர்த்தினார். அந்த வேலைக்காரர்கள் எல்லாம் அவ குனிந்து பார்க்கும்போது அற்பமா நினைத்து பார்த்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு ரூத்தை கர்த்தர் உயர்த்தினார். இதெல்லாம் கர்த்தர் செய்யறாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் செய்யறார். நான் சொல்றேன், உங்களை தலை நிமிர்ந்து பார்க்க வைக்கிறது மாத்திரம் அல்ல, மற்ற மனிதர்களை அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த எனக்கு என்னன்னா, அந்த கொடிய வெயில்ல அந்த கதிர்களை அவ இயலாமையினால அந்த நகோமிக்காக பொறுக்கிற அந்த உண்மையை நற்குணசாலியா கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. ஏதாவது ஒரு சரக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அப்படிதானே? மாமியார் சொல்றேன்னு சொல்லி அந்த கொடும் வெயில்ல அந்த கதிர்களை பொறுக்கிற பாருங்க. வெயில்ல ஆண்டவர் பார்த்தாருங்க. எஜமாட்டியா நிக்கிறாங்க. இப்ப அந்த வெயில்ல பொறுக்குன அந்த மனுஷிய கர்த்தர் எஜமாட்டியா நிக்கிறாருன்னா காரணம் என்ன தெரியுமா? 1:16 வாசிங்க. காரணம் என்ன? ஆண்டவர் ஏன் உயர்த்தினாரு சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க. 1:16. இங்க பாருங்க, நான் உம்மை விட்டு திரும்பி போகும்படி என்னோட பேசாத அப்படின்ட்டான். அவ சொன்னா, நான் பெத்லெஹேம்ல அப்பம் கொடுக்குறாங்க,
தேசம் அப்பத்தினால சந்திக்கப்பட்டுருச்சு, நான் சொந்த ஊருக்கு போறேன், நீ மோவாபிய தேசத்துக்கு அம்மா அப்பா இருக்கிற வீட்டுக்கு போ, யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இரு போயிரு அப்படின்னா ஓர்பால் முத்தம் செஞ்சுட்டு ஓடி போயிட்டா. இவ சொல்றா, வாசிங்க, என்ன போயிரு போயிருன்னு துரத்தாத, நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ எங்க தங்குறியோ நான் அங்க தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ மரணம் அடைய மட்டும் அங்க அடக்கம் பண்ணனாலும் என்னையும் அங்கே அடக்கம் பண்ண. ஐந்தாவதா சொல்றேங்க, அந்த வசனத்துல 18ஆம் வசனம் நினைக்கிறேன், அதுல போட்டிருக்கு, அவருடைய மன உறுதியை கண்டு அவள் பேசாதிருந்தால் நம்ம ஹalleluya அண்டர்லைன் தி வேர்ட் மன உறுதி, டிட்டர்மினேஷன். மன உறுதி வேணுங்க. கர்த்தரை பிடிச்சிட்டு வாழ்ந்தோம்னா மன உறுதியோட இருக்கணும். ஹalleluya. அங்க நகோமியை பார்த்து ரூத் சொன்னா, இங்க நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லணும், மன உறுதியா இருக்கிறத வெளிப்படுத்துங்க, வாழ்ந்து காட்டுங்க, ஆண்டவருக்காக மன உறுதியோட வாழ்றேங்கிறத காட்டுங்க, வாழ்க்கையில காட்டுங்க, தானா உயர்ந்துருவீங்க. ஹalleluya சொல்லுங்க. யாரும் உயர்த்த வேண்டாம். நம்ம உயர்வுக்கு காரணம் ஆண்டவர் தாங்க வழி திறக்கணும். நம்ம தலையை உயர்த்தணும்னா அவர் தாங்க வழியை திறக்கணும். ஹalleluya. அவர் வழியை திறக்கணும்னா வாழ்ந்து காட்டு, மன உறுதியாயிரு, ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்ந்து காட்டு. நடக்குதா இல்லையான்னு பாரு, நடத்துற ஆண்டவர். அதனாலதான் தைரியமா நடத்துற ஆண்டவர். ஆண்டவர் மன உறுதியா இருந்தாங்க. ரூத்தினுடைய மன உறுதி போவாசின் மனைவியா மாத்திரம் இல்ல, அவருடைய வம்சத்துல தாவீது பிறக்கிறான், அவருடைய வம்சத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு, அவருடைய வம்சத்துல நீங்களும் நானும் பிறந்திருக்கோம். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. அவன் எடுத்த தீர்மானம் தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவ சந்ததியில வர ஆண்டவர் அவளை தெரிந்து கொண்டார். அவருடைய மன உறுதி, மன உறுதியா வாழ்ந்து காட்டினீங்கன்னா ஆண்டவருக்காக சரித்திரம் சொல்லும். ஹalleluya. சரித்திரத்தையே மாற்றுவீங்க. சரித்திரம் உங்களை குறித்து பேசும். இன்னைக்கு சரித்திரம் பேசிட்டு பாருங்க, உலகம் முழுவதும் யாரும் ஸ்டேட்டஸ் போட்டாலும் வில்லதான் போடுறாங்க. ஹalleluya சொல்லுங்க. சரித்திரம் சொல்லுங்க. கர்த்தருக்காக மன உறுதியாய் நின்று வாழ்ந்து காட்டுங்க ஆண்டவருக்காக. எந்த மனுஷனையும் காம்பினேஷன் என்ன சொல்றது, அட்ஜஸ்ட் பண்ணி போறாத வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஹalleluya. ஆண்டவர் தான் ஆண்டவர் தான், வசனம் தான் வசனம் தான். ஆண்டவருக்காக என்ன பண்ணணும்னா மன உறுதியா வாழணும். அவர் மன உறுதியை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்காக இருக்கிற உறுதி, அவர் பெரும் பொருத்தனையை பார்த்து அந்த மன உறுதியை கர்த்தர் பார்த்து ஆண்டவர் அவரை தலை நிமிர்ந்து பார்க்க வைக்கிறாங்க. மன உறுதி நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியங்க. இதை கடைசியா சொல்லி முடிக்கிறேன். தானியேலின் 3ஆம் அதிகாரம் 17, 19, 18, 19, 20. 7 நல்ல கவனமா கேளுங்க. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி, ஒரு பக்கெட்டு ராஜாவுடைய கோபாக்கினி, ஒரு பக்கெட்டு ராஜாவின் ஜனங்கள், அடுத்தது ராஜாவுடைய சேனை பலம் எல்லாம் இருக்கு. அதற்கு மத்தியிலே சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இவங்க நிக்கிறாங்க. நல்ல கவனமா கேளுங்க. அப்ப இந்த சாத்ராக், மேசாக் இவதெல்லாம் பார்க்கல. எதெல்லாம் அவங்க பார்க்கல? 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி, ராஜாவுடைய கோபாக்கினி, ராஜாவுடைய ஜனங்கள், ராஜாவுடைய சேனைகள், இதெல்லாம் அவங்க பார்க்கல. அவங்க பார்த்தது என்னன்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னார் என்று எங்களுக்கு தெரியும். ஹalleluya சொல்லுங்க. மன உறுதி, மன உறுதி. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னார் என்று எங்களுக்கு தெரியும், அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற மன உறுதியை பார்த்து அவங்க நெருப்புக்குள்ள இருந்தவங்க ஆண்டவரே நெருப்புக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. நீ மன உறுதியா வாழ்ந்தினா நெருக்கத்தின் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், பயங்கரமான இக்கட்டின் மத்தியிலும் கர்த்தரே உள்ள வந்து உன்னை விட்டு விட்டு காப்பாற்றுவார். மன உறுதியா வாழணும். கர்த்தர் அருமையான வசனம் வாசிங்க பாப்போம். வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அருமையா போட்டுக்கு பாருங்க.
எத்தனையோ வாட்டி நீங்க கேட்டதுதான். 3ஆம் அதிகாரம் வாசிங்க. அந்த தேசத்துல அவரை உயர்த்தினான்னு இருக்கும் பாருங்க. பாருங்க 29ல அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னால தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு யாரும் இல்லை என்றான். பின்பு ராஜா சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். அடிமையா இருந்தாங்க. அவங்களுடைய மன உறுதியை பார்த்து ஆண்டவர் அவங்களுடைய உறுதியை பார்த்து அந்த தேசத்திலே கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜபத்துல உறுதியா இருங்க, நம்பிக்கையில உறுதியா இருங்க, விசுவாசத்துல தளர்ந்து போகாது இருங்க. நம்புங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவர். ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், உங்க மன உறுதியை விட்டு நீங்க விலகவே கூடாது. அததான் பேதுரு சொல்றான். 2 பேதுரு 3:17 எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வாசிங்க சீக்கிரம். 3:17. முன்னமே அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரரின் வஞ்சகத்திலே இழுப்புண்டு, இங்க பாருங்க, உங்கள் உறுதியிலிருந்து விலகி வழுவி போக. நல்ல வசனத்தை வாசிங்க, நல்ல வாசிங்க. நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி இழந்து போகாதபடி எச்சரிக்கையா இருங்க. இந்த மன உறுதியை விட்டு நம்ம விலகவே கூடாது. என்ன வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் அப்படின்னு பாட்டு பாடுற மாதிரி மன உறுதியை விட்டு போகக்கூடாது. ஆண்டவர் அந்த உறுதியை விட்டு யாரும் வஞ்சித்திடக்கூடாது. தேவனுடைய காரியத்துல மன உறுதியமாய் நின்று காட்டுங்க, உங்களை நிமிர்ந்து பார்க்க வைப்பார். தீர்க்கதரிசன வசனம், இந்த மாதத்துல உன்னை தலை நிமிர்ந்து பார்க்க வைக்கிற தேவன். ஜெபிக்கிறவனா இரு. அடுத்தது ஜெபிக்கிறவனா இரு, பிரகாசிக்கிறவனா இரு, தேவனோடு வாழுகிறவனா இரு, தெரிந்து கொள்ளப்பட்டவனா இரு. அடுத்தது மன உறுதியோடு வாழுகிறவனா இரு. தேவன் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார். அல்லேலூயா. சத்தியங்க, இது தீர்க்கதரிசனமா சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உங்க சூழ்நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கண்கள் மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தலை நிமிர்ந்து பார்க்க வைக்கிறது. குழியில, தூசியில, குப்பையில எல்லாம் கண்ணு மூடி ஜெபம் பண்ணுவோம். மணி கண்ணு மூடி ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. கண்ணு மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தலை நிமிர்ந்து பார்க்க வைக்கிற தேவன். உன்னுடைய சூழ்நிலை இப்படியே போகாது. ஆண்டவர் நம்மை தலை நிமிர்ந்து பார்க்க வைப்பார். ஆண்டவர் நம்மை தலையை உயர்த்துகிறது. ஆண்டவர் சிறுமை எளியவர்களின் கூப்பிடுதலை மறவார். ஹல்லேலூயா. உன்னுடைய சூழ்நிலை இப்படியே போகாது. கர்த்தர் உயர்த்துவார். எல்லா ஜனங்களுக்கும் மத்தியிலும் வாழ வைப்பார். ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருப்போம், பிரகாசிக்கிறவர்களாய் நாம் இருப்போம், தேவனோடு வாழுகிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதை போல கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவே என்று நினைச்சு ஜாக்கிரதையாய் வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மன உறுதியோடு வாழ ஆண்டவர். ஹல்லேலூயா. எது வந்தாலும் நீங்க வச்சிருக்கிற உறுதியை எதுவும் பிரிக்க கூடாது. மனிதர்கள் பிரிக்க கூடாது, சாத்தான் பிரிக்க கூடாது, யாரும் நம்மளை வஞ்சித்திர கூடாது. அந்த மன உறுதியை விட்டு விலக கூடாது. அந்த மன உறுதியை பார்த்து பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லவர். எங்களை மூடி சோமனோம். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரப்பா. சிறியவனை குருதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் ராஜாக்கள் பிரபுக்களோடு அமரப்படுகிற ஆண்டவர், எங்களை தேவன் எந்த நிலைமையில நாங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறீர்கள். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் அற்பமா நினைத்த இடங்களிலே கண்ணீர், ஆண்டவரே, கண்ணீர் ஆண்டவரே நிறைந்த இடத்திலே உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தர் தூக்கி ஆண்டவர் பலருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசின வசனங்கள் பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஏதோ சர்ச்சுக்கு வந்தோமா, ஏதோ போனவான்னு இல்லப்பா, ஆண்டவருக்காக
ஆண்டவரே சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் செய்ய ஆண்டவருக்காக ஆண்டவரே ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கப்பா. நற்குணசாலிகளாய் நாங்கள் காணப்பட, நற்சாட்சிகளாய் காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயர்த்துங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் உயர்த்த முடியாம ஜெபிக்கிறோம்ப்பா. கரம் கூட இருக்கட்டும், ஆசீர்வதித்து அனுப்பும். எந்த விசுவாசத்தோட உங்க போகட்டும் ஆண்டவரே. மீதியானரை கடற்கரை மணலத்தனியாய் இருக்கிற அந்த மீதியானங்களை முறியடிக்க எவ்வளவு நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் விசுவாசத்தோடு போய் அதை ஜெயிக்க இருக்கிற பலத்தோடு போ. அனுப்புகிறது நாடல்லவா, நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னீங்களப்பா. உங்க பிள்ளைகளோடு கூட போய் பெரிய காரியத்தை சாட்சி சொல்ல அநேகருக்கு ஆச்சரியமாக, அநேகருக்கு வியப்பாக, அநேகருக்கு ஆண்டவரே மகிழத்தக்கதாக, உடைய நாமத்தை துதிக்கத்தக்கதாக உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் ஆண்டவரை ஆசீர்வதித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஏற்படுகிறது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.